ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உருளைக்கிழங்கும் முட்டையும் பொரியல். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டி வச்சு 1.5 குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, ஒரு 3 வெங்காயம் போட்டு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிண்டிட்டு 400 கிராம் கிட்ட நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதை போட்டு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணி வரும். அதை போட்டு நல்லா கிண்டி விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துருவோன்னா சுரண்டி விட்டுக்கலாம். பிடிச்சதெல்லாம் வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ ஒரு 5 முட்டை ஊற்றிக்கிறேன். முட்டையை ஊற்றி நல்லா கிண்டிக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். மூடி போடும்போது இடையில எடுத்து கிண்டி விடணும், இல்லாட்டி ரொம்ப பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், பாதி வெந்திருக்கு. இப்போ பிடிச்சிருக்கும் அடியில். இப்போ அதெல்லாம் பிடிச்சதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டு கிண்டிட்டு 1.5 ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிறலாம். கிண்டிக்கிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் வந்து கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இது வந்து சாம்பார் ரசத்துக்குன்னா மிளகாத்தூள் போட்டுக்கிறலாம். காரக்குழம்பு, மீன் குழம்புக்கு அதுக்கெலாம் சைடிஷ்ஷாக இருக்கும்போது மிளகாத்தூள் தேவையில்லை, சூப்பராக இருக்கும். நான் சாம்பாருக்கு சைடிஷ்ஷாக வைக்கிறதுனால நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நீங்களும் இதே போல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.